ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 24 பஞ்சாப் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆன் டைமில் கொடுக்குறதுல நான் யாரை கேப்டனாக போகிறோன்னா அவங்க தான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து டக் அவுட் ஆகிறாங்க. கேமரன் கிரீனு, ஜேஸ்வாலு, மாக்ரம் சொல்லிகிட்டே போகலாம். தொடர்ந்து நான் யாரை வந்து கொடுத்துருக்கேனோ அவங்க தான் வந்து ஃப்ளாப் ஆகிறாங்க. ஸோ ஒரு பிளேயர் கேப்டனில் ஆன் டைமில் வந்து நம்ம கொடுக்குறது மிஸ் ஆகுது. ஸோ மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. எப்போ கரெக்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பாருங்கள், நல்ல டீம்ஸை வந்து மேக் பண்ணுங்கள். ஏப்ரல் 16 7:30 வான்கடையில் நடக்கூடிய மேட்ச். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக முன்னாடி ஐபிஎல் எல்லாமே ஸ்டாட்ஸு, அதுக்கப்புறமா லாஜிக் வைஸாக இந்த பவுலர் போட்டால் அவுட் ஆவார் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மாதிரி தான் வந்து நம்மளும் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக போச்சு. என்னைக்கு ஃப்ளாட் ட்ராக்கு பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ்னு போன ஐபிஎல்லேருந்து இந்த அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பித்து அந்த ஒரு ட்ரெண்டு வந்துச்சோ அப்போ இருந்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி போகிறது இல்லை. நிறையா டீம்ஸ் போடுறப்போ நம்ம தப்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு டீமில் போட்டு ஒரு டீம் போகிறப்போ சம்டைம்ஸில் யூனிவர்சல் டீம் சேஃப் டீமே வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ கடைசி 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக அப்படியே 100 எடுத்து கேப்டன் கேப்டன் போட்டிருக்க டீம் பர்ஃபெக்டாக வந்து போயிருக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த லெஃப்ட் ஆம் பேசருக்கு இவர் அவுட் ஆவார், இவரோட ஸ்டாட் போராக இருக்குது, இந்த பவுலருக்கு இவர் எல்லாமே மாறிடுச்சு. காரணம் நல்ல பேட்டிங் ட்ராக்கை தான் கொடுக்குறாங்க. சில பிச்சர்ஸில் மட்டும்தான் ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு ரன் அடிச்சுட்டு செகண்ட் பேட் பண்ணுறப்போ அடிக்க முடியாத மாதிரி இந்த சேப்பாக்கில் நடந்த மேட்சஸ் வந்து நடந்துச்சு. மற்ற எல்லா மேட்சஸுமே பேட்டிங்க்கு சாதமாக தான் மோஸ்ட்லி வந்து போகுது. அன்னைக்கு டைமில் அந்த பேட்ஸ்மேனுக்கு லக் இருந்தால் தப்பிக்கிறாரு, பெரிய ரன்ஸ் போகிறாரு. லக் இல்லைனா அவர் வந்து அவுட் ஆகிறாரு. அந்த கான்செப்ட் தான். ஸோ ஸ்டாட்ஸை அனலைஸை கொடுக்குறேன். நார்மலாக நடக்கிறத வந்து சொல்கிறேன். பட் ஆன் டைமில் அதே மாதிரி போகுமா அப்படின்றது தெரில. அது பிச்சு அப்படியே மாறுறதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்ரன் சிங்லாம் மும்பைக்கு எதாவது அவர் அடித்ததே கிடையாது. 10 போல் பும்ராலாம் போட்டால் அவுட் ஆயிடுவார். ஆனால் அவரோட ஃபார்மு இப்போ ரீசெண்டாக அவர் எல்லா ட்ராக்லையுமே எந்த பவுலர் போட்டாலும் அடிச்சுட்டு தான் இருக்கார். பும்ராவும் விக்கெட்டே எடுக்கிறது இல்லை. முன்னாடி ஐபிஎல்லில் பும்ரா வந்தாலே 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார். அவர்னாலே விக்கெட் எடுக்க முடியல. வருண் சக்கரவர்த்தி ஐபிஎல்லேருந்து ஃபேமஸ் ஆகி போன ஒரு பிளேயர், அவர்னாலையும் விக்கெட் எடுக்க முடியல, ஈஸியாக வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களோட கெஸ்ஸையும் பயன்படுத்திக்கங்க. ஹெட் டு ஹெட்டில் 34 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் 11 எம்ஐயும் பஞ்சாப் 17 வந்து 17 மும்பை 17 பஞ்சாப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. டொமஸ்டிக்கு ஓவரால் ஐபிஎல் இங்கே நடந்ததில் 127, அதில் 58 ஃபஸ்ட் பேட் டீமும் 69 செகண்ட் பேட் டீமும், ஆவரேஜாக 171. பட் ஓவரால் இப்போது ரீசெண்டாக நடந்த எந்த மேட்ச் பார்த்தாலும் வான்கடையில் நல்ல ரன் தான் போயிருக்கு. 2 டீமுமே வந்து அடிச்சிருக்காங்க. விக்கெட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 5 விக்கெட்டு 6 விக்கெட்டுன்ற மாதிரி தான் போயிருக்கு. ரூதர் ஃபோர்டு வரைய அதே மாதிரி பஞ்சாபில் உங்களுக்கு செசான் சிங்கு, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கூட வந்து அடிக்கலாம். பவுலருக்கு அதிகபட்சம் 1 விக்கெட் 2 விக்கெட் தான் வந்து எடுக்கிறாங்க. மற்றபடி பேட்ரு மிடில் வரக்கூடிய பேட்டர் கூட வந்து ஹிட் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் சிஸ்டமும் மாற்றினது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்குது. ஒரு 2 6 3 6 ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாலே எங்கேயோ போயிடுறாங்க. அவங்கள யாராவது கேப்டனாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக 70 80 பாயிண்ட்டை வந்து தொட்டுடுறாங்க. ஸோ அதனால் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் போகுது. ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லீடர் புக் கொடுத்துருக்காங்க. ஒன்லி அஃபிஷியல் உங்களுக்கு ஷாப்பிங் ஆப். இது மட்டுமே டாப் அப் பண்ணுவீங்க, அதுக்கான தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்க. ஃப்ரீயாக ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு வந்து அவங்க கேம் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் ப்ளே பண்ணிப்பீங்க. வின் பண்ணிங்கன்னா வித்ட்ரால் வந்து டிஜி கோல்டாக எடுத்துக்குவீங்க. எல்லா மேட்சஸ்க்கும் நல்லா கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. நிறையா மினி கிராண்ட் லீக் இருக்குது. நீங்கள் குவாலிட்டியாக யோசிச்சு ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து டீம் போட்டாலே டெய்லியும் கூட மினி கிராண்ட் லீக் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க 24x சப்போர்ட்டு, லீகல் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. ஆகாஷ் சோப்ராவுமே பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார் இந்த ஆப்புக்கு. ஒரே ஆப் இப்போதைக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு. வேறு எந்த ஆப்புக்குமே பிராண்ட் அம்பாசிடர் எதுவுமே வந்து கிடையாது. 3 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் ஆப் தான் இந்த ஆப். ஃபஸ்ட்டு நோ லாஸ்ன்னு கொண்டு வந்த ஆப்பே இந்த ஆப் தான். ஸோ பயன்படுத்திக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ரெஃபர் கோட் கேட்டால் 2K கோல்டுன்றதை போட்டுக்கோங்க. ஸ்கோர் கார்டு அனலைஸ்ன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க. அதில் சூரியகுமார் யாதவ் 2 மேட்ச்சுமே அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திலக் வர்மா ஃபார்ம்லேயே கிடையாது. ரிக்கல்டன் ஆடி இருக்காரு. சேம் டைம் ஸ்ரேயாஸ் ஐயர் 87 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பிரியான் சாரி 62, நெஹல் வதரா ஒரு மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் 16க்கு 26ன்னு இன்னொரு மேட்ச்சுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மிச்சல் சாண்டர் 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார் 2 விக்கெட் ஒரு மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் சீசனில் இந்த 2 டீமும் ஆடின ஸ்கோர் கார்டு. இப்போது வான்கடை நடந்த 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், சாதுல் தாக்கூர் ஒரு நிறைய ரன்ஸை கொடுத்து எப்படியோ வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. சுயா சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேட்டர்ஸ் தான் வந்து அதிகமான ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சேம் டைம்
2 மேட்ச்சுமே நீங்க பாருங்க. 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், 5 விக்கெட். இந்த சைடுல உங்களுக்கு 4 விக்கெட், 4 விக்கெட். ஓவராலே அவ்வளோதான் விக்கெட் போயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸை நம்ம நிரப்பி, அன்னைக்கு நமக்கு லக் இருந்து கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி மாற்றி போட்டார். இப்போ கிராண்ட் லீக்ல பிரச்சனையே இல்லை. நீங்கள் நிறையா கிராண்ட் லீக்ஸ் போடுறப்போ அந்த பேட்டர்ஸ்குள்ளேயே மாற்றி மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டாலே வந்து கிளிக் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த விக்கெட்டுமே வந்து இருந்திருக்கு. பிளேயிங் 11 பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இன்ஜுரி எப்படி ப்ளே பண்ண போகிறான்னு தெரில. விராட் கோலி மாதிரி இம்பேக்ட் பிளேயராக வராரான்னு பார்க்கணும். ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, மார்க்கண்டே அப்படி இல்லாட்டி வேறு பிளேயர் ஆட வைப்பாங்க. அஸ்வினின்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவர் கூட ஆட வைக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா, சாதுல் தாக்கூர், மிச்சல் சாண்டர், ரூதர்ஃபோர்டு, நமந்தீர். இதில் நமந்தீர், திலக் வர்மா சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அவங்களுக்கு ரன்ஸே வர மாட்டேது. திலக் வர்மா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்தியன் டீமில் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தாலும் நல்லா இருக்கலாம். அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரிங்கு சிங் இவங்க எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு சூரியவன்ஷி, சசாந்த் சிங்கு, அடுத்து ரஜத் பட்டிதார், ஸ்ரேயாஸ் ஐயர், நெக்ஸ்ட் பவுலர் யாரோ வந்து கொண்டு வர போகிறதா வந்து எல்லா பக்கம் போட்டுட்ருக்காங்க. மாற்றங்கள் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஏன்னா நிறையா டைம் எடுத்துட்டாங்க. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக ஐபிஎல்லில் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெத் பவுலிங்கில் பும்ரா தான். ஆனால் கடைசியாக அவர் விக்கெட் எடுத்தே பல மேட்சுகள் ஆச்சு. விக்கெட்டே எடுக்க முடியல. ஆனால் அப்படி விக்கெட் எடுத்தார்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 விக்கெட் வந்து எடுப்பார். டாட் பால்ஸும் நிறையா வந்து வீசுவார். 10 பால் ஃபஸ்ட் பால் பண்ணால் எடுத்துக்கோங்க, ஒரு விக்கெட் எடுக்கலாம். சேம் டைம் பிரியான் சாரியா, அதுக்கப்புறமா சிம்ரன் சிங்க்கு எதிராக நல்ல ரெக்கார்டுன்றது இருக்குது. ப்ளஸ் இவரோட பவுலிங்குமே வந்து நல்லாவே வந்து போகும் அவங்க 2 பேர்த்துக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ இது இருக்க ஃபார்ம் ப்ளஸ் விக்கெட்ஸ் எல்லாமே பேட்டிங்காக இருக்கிறதுனால லாஜிக் வைஸாக பார்த்தா இவருக்கு அவுட் ஆகணும். பட் விக்கெட் வைஸாக பார்த்தா அவங்க வந்து அடிச்சிடுறாங்க. மிச்சல் சாண்டர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, தேவைப்பட்டால் பேட்டிங் கிடச்சிச்சின்னா அடிப்பார். எப்படி 4 ஓவர்ஸ் முடிக்கிறாங்க, ஒரு விக்கெட் வரையும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரூதர்ஃபோர்டு சேசிங்கில் எப்போயுமே பெஸ்ட்டு பிக்கு. ஜிடியில் இருந்தப்பையும் போன சீசன் ஃபுல்லாமே செகண்ட் பேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அடித்து கொடுப்பாரு நல்ல பேட்டிங் ட்ராக்ஸில். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக பாருங்கள், ஃபஸ்ட் ஆர் செகண்டு. சூரியகுமார் யாதவ் கம்மி பால் பழைய மாதிரி ஆடட்டினாலும் ஏதோ குறிப்பிட்ட ரன்ஸ் அடிக்கிறாரு. ரோஹித் சர்மான்னு பார்த்தோம்னா மார்க்கோ ஆன்சன், ஹர்தீப் சிங்க்கு அவுட் ஆகணும். லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக வந்து தடு மாறி இருக்காரு. அவுட்டும் மாறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஆனால் க்ளீன் பேட்டிங் ட்ராக்கு, பயங்கரமான ட்ராக்னால் வந்து அடிச்சிருவார். ரிக்கல்டன் செகண்ட் பேட்டிங்கில் சூப்பர் சாய்ஸு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 20 ரன் வரையும் வந்து அடிச்சுட்டு அவுட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும். ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ சேஃப் ஆப்ஷன்னாலே உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா தான் இந்த விக்கெட்டில். 4 ஓவர்ஸ் போடுறாரு, மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்றாரு. பேட்டிங் வந்தாலும் 2-3 சிக்ஸ் எப்படினாலும் அடிச்சிடுறாரு. ஸோ நல்ல ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிரும். கேமரான் க்ரீன் மாதிரி நம்ம ஆல்ரவுண்டராக இவரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பார். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க திலக் வர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி பும்ரா கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 விக்கெட் ப்ளஸ் ஒரு 10 டாட் பால் போடுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும். ரூதர்ஃபோர்டு ஒரு டிஃபரன்ஷியலான ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். சாதுல் தாக்கூர் அதிக ரன்ஸ் போவார், ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாரு. பட் தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக பஞ்சாப் பேட்ஸ்மேன் நின்று வந்துச்சுன்னா அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா சேஸ் பண்ணால் ரிக்கல்டன். ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. கிராண்ட் லீக்கில் பும்ராவை ட்ரை பண்ணும். இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளேயில் ஜிவிஆர் பிரேட்லெட்டு, அதுக்கப்புறமா மார்க்கோ ஆன்சன் இல்லை ஹர்தீப் சிங் தான் போடுறாங்க. டெத்தில் வைசாக் விஜயகுமார் கொண்டு போகிறாங்க. ஹர்தீப் சிங் போட்டு கொடுக்குறாரு. போன மேட்ச்சில் ஹர்தீப் சிங் வந்து விக்கெட்ஸை எடுத்தார். அதுக்கு முன்னாடி விக்கெட்ஸே எடுக்கலை. இன்னொன்று ரெக்கார்டு வைஸ் சகல் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஆனால் வான்கடையில் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, அடிச்சிடுறாங்க நல்லாவேவும். சப்போஸ் ஒரு பஞ்சாப் ஃபஸ்ட் பேட் பண்ணி 230க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்ற லாஜிக்கில் இன்றைக்கி டீம் போட்டால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ சகலை எடுத்துக்கோங்க. அப்போ அடிக்க போய் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது கிடைக்கலாம். நூர் அகமது எப்படி செகண்ட் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பேட்டிங்கில் சிம்ரன் சிங், பிரியான் சாரியா, ட்ரெண்ட் போல்ட், பும்ராவுக்கு திணறணும். பட் நல்ல ஃப்ளாட் ட்ராக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அடிச்சிருவாங்க. கூப்பர் காண்டி சைலண்ட்டாக இருக்கார் 2 மேட்சாக. ஏர்லி விக்கெட்ஸ் கொஞ்சம் போச்சுன்னா ஆடலாம். அதுவும் கூப்பர் காண்டி எப்போ வேணால் பவுலிங் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மேட்ச் தான் போட மாட்டார், அதுக்கப்புறம் போடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் பவுலிங் போட்டார்னா சசாந்த் சிங் போட தேவையில்லை, அவங்க கூப்பர் காண்ட்லியே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கிறப்போ நல்ல அட்வான்டேஜ். ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு ஃபார்மு. சசாந்த் சிங் சேசிங்கில் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் அவரையும் பவுலிங் கொடுக்குறாங்க, பார்த்துருப்போம் போன மேட்ச்சில். மார்க்கோ ஸ்டானிஸுக்கு பவுலிங்லாம் கொடுக்குறதே இல்லை, ஜஸ்ட் பேட்டராக தான் ஆடுறாரு. அதுவும் ஏதாவது இந்த ஷாருக் கான் மாதிரி ஆகிட்டார். ஸோ ஜிடியில் ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா மாதிரி ஆகிட்டார். பவுலிங் கிடையாது, பேட்டிங் எப்போயாச்சும் தான் கிடைக்குது. மார்க்கோ ஆன்சன் ரெக்கார்ட் வைஸாக ரொம்ப போராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. பேட்டிங்கும் அவர் கிடைக்கிறது இல்லை, மேலேயே வந்து முடிச்சிடுறாங்க.
நெஹல் வதேராவா இல்லை முன்சி இருக்கானான்னு பார்ப்போம். நெஹல் வதேரா தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டு. இந்த கிரவுண்டில் அவருக்கு சுத்தமாக ரெக்கார்டும் கிடையாது. யார் ஆட வைக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் டீசெண்டான சாய்ஸ். ஃபஸ்ட்டாக செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் வரையும் எடுக்க முடியும். சகல் செகண்ட் பவுல் பண்ணால் கீ பிளேயர். வைசாக் விஜயகுமாரை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறமா கோப்பர் கான்லி ட்ரை பண்ணலாம். பிரியான் சரியா, சிம்ரன் சிங் கொஞ்சம் டவுட்டு இருக்குது. சப்போஸ் நல்ல லைன் லென்த்தில் போட்டாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் செசான் சிங்கை செகண்ட் பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். ஓவர் ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், மார்க்கஸ் ஸ்டோயினிஸை கொஞ்சம் மேலே கூட அனுப்புவாங்க அப்படின்ற ஆப்ஷனில் வேணால் அவரை ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாட்ஸ் வைஸாக டீம் பாருங்கள், சம்டைம்ஸில் வந்து ஒர்க் ஆகும். பிரியான் சரியா 87 2 மேட்ச்சில். சிம்ரன் சிங் 5 மேட்ச் ஆடி வெறும் 54 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 26. ஸ்ரேயாஸ் 33 ஆவரேஜ் ஹெட்வெட்டில். வென்யூவில் 31. ஒரு 2 கேட்சும் பிடிக்க முடியும். ஓரளவுக்கு சேசிங்கில் ரொம்ப சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்லும் ஆடலாம் டீசெண்டாக. செசான் சிங் 2 மேட்ச்சில் 50, வென்யூவில் 33. மார்க் ஆன்சன் ஹெட்வெட்டில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட்டும் 9 மேட்ச் வென்யூவில் ஆடிருக்காரு. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் 9 மேட்ச்சில் 12 விக்கெட்டும் வென்யூலையும் 12 விக்கெட் எடுத்திருக்காரு 8 மேட்ச்சில். சஹல் 20 மேட்ச்சில் 30 விக்கெட் ஹெட்வெட்டில். வென்யூலையும் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கலாம். ரோஹித் சர்மா 33 ஹெட்வெட்டில். வென்யூவில் அவருக்கு ரெக்கார்டு சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிக்கல்டன் ஹெட்வெட்டில் 27, வென்யூவில் 41. விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்குது. சேசிங்கில் ஈஸியாக பேட்டை விடுவார். கண்டிப்பாக ஒரு 2 6 அடிப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கன்னா ஒரு 20 25 ரனில் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சூரியகுமார் யாதவ் 47 ஹெட்வெட்டில். வென்யூவில் 1443 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் ஓகே, ஓரளவுக்கு ஆடி கொடுக்குறாரு. ஹர்திக் பாண்டியா சேஃபஸ்ட் ஆப்ஷனு. ரெக்கார்ட்லாம் பார்க்க வேணாம், டபுள் ஆப்ஷன்றதுனால கண்டிப்பாக அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாரு. ரூதர்ஃபோர்டு ஹெட்டில் 46, வென்யூவில் 101 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இங்கே சாதுல் தாக்கூர் ஹெட்வெட்டில் 9 விக்கெட்டும் வென்யூவில் 20 விக்கெட். பும்ராவோட ஹெட்வெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 28 விக்கெட் எடுத்திருக்காரு 22 மேட்ச்சில். வென்யூவில் 62. ரீசெண்ட் டைம்ஸில் விக்கெட்டு எடுக்கிறதுல நிறைய பேர் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும். டீமுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் டீமு. ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயாஸ் ஐயர்னு போகிறது தான் இருக்குது. எல்லா பேட்டர்ஸையும் நிரப்பிக்கிறது, பவுலர்ஸை 1-2 பேரை மட்டும் எடுக்கிறது. பட் கொஞ்சம் லாஜிக் வைஸாகவும் பேட்டில் வைஸாக அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி யோசித்தோம்னா ரிஸ்கி டீம் வேணால் திலக் வர்மா ஆட் பண்ணலாம். ஒரு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அதுக்கப்புறம் சாண்ட்னரு, ஜேவியர் பிரேட்லட், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ மினி கிராண்ட் லீக்ஸில் இந்த மாதிரி டீமை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி யூனிவர்சல் டீம் தான் ஸ்மால் லீக்கில் கடைசி 5 மேட்ச் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்தால் கூட மாட்டிக்கிறோம். ஒரு பிளேயர் எடுக்காமல் அதேமாதிரி கேப்டன்ஸ் கம்பெனியில் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டால் கூட நம்ம மாட்டுறோம். அப்படி தான் இந்த ஐபிஎல் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போகாது. கண்டிப்பாக ஒரு சில மேட்சஸில் 24 மேட்ச் தான் போயிருக்கு. இன்னும் எவ்வளோ மேட்ச் இருக்குது, மாறும். யூனிவர்சல் டீம் தொடர்ந்து போகாது. எல்லா ஐபிஎல் இது நடக்கிறது தான். அடுத்து வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து மாறும். அதுக்கப்புறம் பிளேயர்ஸும் வந்து ஃபார்முக்கு வருவாங்க, ஃபார்ம் அவுட் ஆவாங்க. இந்த மாதிரி மாறுறப்போ நம்ம லாஜிக் வைஸ் டீம் வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ ஹெட்வெட் வென்யூ ஸ்டாட்ஸை வந்து பாருங்கள். ஆன் டைம் டெலகிராமில் கரெக்டாக போகல, தப்பாக தான் போகுது. நான் யாரை கேப்டனாக கொடுக்குறேனோ அவங்க தான் வந்து டக் அவுட் ஆகிறாங்க. டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் அவங்க விக்கெட்டும் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஆன் டைம் நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து போட்டுக்கோங்க. ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு பெரிய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜம்போலையும் உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக அவங்க கொடுக்குற டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எப்படி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.